பாடல்களே இல்லாத ஒரு தமிழ் படம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் செம்ம சென்சேஷனால பேசப்பட்ட ஒரு படம். என்ன படம்? தெரியலையே. ஏதாவது ஒரு படம் கூட ஞாபகம் இல்ல? இந்த காலத்துல பாடல்களே இல்லாத படம்னா கைதி. எஸ், கைதி செம்ம சூப்பரான படம் தான். அந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் சொல்றேன். அந்த படத்தோட பேர் அந்த நாள். அந்த நாள்லயே அது வந்து பெரிய ஹிட்டு. உண்மையிலேயே சிவாஜி சார் வந்து வில்லனா நடிச்ச ஒரு படம் அது. அவ்வளோ சிவாஜி சார் வில்லனா நடிச்ச படமா? ஆமா, அந்த படத்தை மறக்காம நீங்களாம் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பாவமா இருக்கும், செகண்ட் ஹாஃப் செம்ம டெரிஃபிக்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். எஸ். ஸோ அந்த நாள் படம் வந்து 1954 வந்தது. இந்த படம் வந்து 1950 ரோஷோமேன் அப்படிங்கிற படம். இந்த படம் இருக்கு இல்லையா, நம்ம அகிரா குரோசவா இருக்கார்ல, யாரு, நம்ம ஜாப்பனீஸ் ஃபேமஸ் டைரக்டர் அகிரா குரோசவா, அவரே தான். ஸோ அவரு டைரக்ட் பண்ண அந்த ரோஷோமேன் மூலியமா தான் இந்த தழுவல் ஏற்பட்டுச்சு, இந்த படத்தை எடுத்தாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓ, இது தெரியுமா? பாஸ் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். த வுமன் இன் கொஸ்டின் அப்படிங்கிற ரஷ்யன் மூவியை தழுவி எடுக்கப்பட்டதாகவும் கதை. இப்போ இது வந்து அமேசான்லயும் யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய நோக்கமே. இதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி ஆடட் ஃபிளேவர் என்னன்னா, இந்த படத்தை வந்து இப்ப ரீசெண்டா நம்ம மிஷ்கின் சார்லாம் எடுக்கிறதுல கால் மட்டும் ஷார்ட்ஸ், ஷூஸ் மட்டும் ஷார்ட்ஸ்லாம், இதெல்லாம் அந்த காலத்துலயே நிறைய எடுத்திருப்பாங்க. அப்ப வந்து ஒரு போஸ்டர், ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒன்னா நிக்கிற கன்னோட நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் ட்ரெண்டிங்ல இருந்தது. இப்பதான் நம்ம கூகுள் ட்ரெண்டிங், டிஜிட்டல் ட்ரெண்டிங்லாம் சொல்றோம்ல, அந்த போஸ்டர் அவ்வளவு ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த நாள் ஞாபகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், இந்த 70s 80s கிட்ஸுக்கெல்லாம் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க. ஜென்சி கிட்ஸ் கூட மறக்காம அந்த நாள் படத்தை போய் பாருங்க. அந்த நாள் படத்துடைய வெர்சடைல் டைரக்டர் எஸ் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட்.